அம்மா வணக்கம். இந்த சக்ஸஸ்ஃபுல் அன்சக்ஸஸ்ஃபுல் ரெண்டும் இருக்கு இல்லையா? இது சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது, சில பேருக்கு ஸ்லோவாக ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கெல்லாம் நம்ம பிரகிருதி தான் காரணமா? பிரகிருதி காரணம் இல்லை. ஃபாஸ்ட்டாக பிரகிருதி ஒர்க் ஆனாலும் சில சமயத்தில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறது உண்டு இல்லையா? அதில் சில சமயம் பிரகிருதி எதுவும் செய்யாமல் கூட இருந்திருக்கு. அப்படி அப்படி இருந்திருந்தும் சில நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுது. பெரிய பெரிய சேட்டுங்க, பெரிய மில் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்களா? அவங்கள பார்த்தா எல்லாமே ஈஸியாக வந்து அமைஞ்சிரும். அப்படி இருந்தும் அவங்க தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்கம் தங்கம்னு பெருகிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பாவம், ஒரு கூலிக்காரன் நாள் முழுக்க கஷ்டப்படுறான். பொழுது விடிஞ்சதுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் அவன் இருக்கான். அப்படி வேலை பண்ணி அவனுக்கு சாயங்கால பொழுது வெறும் சாப்பாடு தான் கிடைக்கும். இந்த மாதிரி அவனுக்கு ஏன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? புண்ணியத்தோட பலனால தான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்குது. ஒருத்தனோட பாவத்தோட பலன் இருந்தால் அவனுக்கு எப்போவுமே சக்ஸஸ் கிடைக்காது. எது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாததுனால தான் நாம் எப்பவும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சமயத்தில் அதை விடக்கூடாது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நாம் செஞ்சதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொழுத கழிக்கிறது ரொம்ப தப்பு. இதை மிஸ்யூஸ்ன்னு கூட சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல் ஆகலைனாலும் பரவாயில்ல, கிடைச்சது போதுன்னு மனசார நாம் அதை ஏற்றுக்கிட்டா நமக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா யாரையும் குறை சொல்கிறதுக்கு முடியாது, சொல்லவும் கூடாது. யார் மேலேயுமே தப்பு கிடையாது. நாம் முழு முயற்சியோடு இறங்கணும். அந்த மாதிரி ஒரு முழு முயற்சி இருந்தால் நம்ம மனசால எந்த தப்பும் செய்யலன்னு நம்மளுக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும். முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைம்மா, நம்ம பாட்டுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நல்ல முடிவே கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவுதான் உண்மையா முயற்சி செஞ்சாலும் ரிசல்ட்னு வரும்போது ஃபெயிலியர் தான் கிடைக்குது. தவறு தான் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் அமைய மாட்டேங்குது. சில சமயம் அப்படி ஆகிறதுண்டு. நம்மளோட இந்த அகங்காரங்கிற குணத்தினால, அகங்காரம் அந்த குணம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அந்த காரியத்தில் ரிசல்ட்டை விட உங்களுக்கு அகங்காரம் தான் குடிகொண்டிருக்கும். அந்த அகங்காரம் நார்மலான அகங்காரமாக இருந்தால் அவ்வளவா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த அகங்காரம் ஒரு பைத்தியக்கார அகங்காரம்னு சொல்லலாம். இந்த பைத்தியக்கார அகங்காரம் என்னன்னா, நம்மளால அடுத்தவங்களுக்கு கஷ்டம் உண்டாகுதான்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு விடாது. அது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சின்ன விஷயத்தை கூட வருத்தத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அப்போதான் அந்த நல்ல எண்ணத்தோட நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் அனுபவிக்கிறது எதனால? நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் நாம் நினைக்கிறவங்களுக்குன்னு ஒரு லிமிட் ஒன்று இருக்கு. அது அடுத்தவங்களுக்கு துக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் பெரியவன், இப்போ நம்மளை விட்டால் இதை யாரும் செய்ய முடியாது, நாம் ரொம்ப அறிவாளி, மற்றவங்க எல்லாருமே முட்டாள்னு சீப்பாக நினைக்க வைக்கும். ஆனால் அவனுக்கு எதுவுமே புரியாது, அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தையும் நான் பண்ணி முடிச்சிடுறேன். எப்பவும் இது பல இடங்கள்ல நடக்கிற ஒன்று தான். அதுதான் நம்மளுடைய பைத்தியக்கார அகங்காரமாகும். எதுவாக இருந்தாலும் நார்மலாக இருக்கணும். நம்மளால ஏதாவது யாருக்காவது வருத்தம் கொடுத்துருக்கோமான்னு யோசிச்சு பார்க்கணும். எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அந்த சமயத்தில் நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினச்சிப்பேன். அதனால தான் இப்போ எனக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குதோ, இல்லை இதோட பாதிப்பு அடுத்த ஜென்மத்திலையும் இருக்குமாமா? கர்ம விலைக்கு பலன் கிடைச்சே தீரும். பாவ புண்ணிய கர்ம வினையின் பலன் அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு தொடரும். ஆனால் இப்போ வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத உங்கள் அகங்காரம்தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இந்த அகங்காரம் தோல்வியை தான் கொடுக்கும், உங்களை வீழ்த்திடும், பள்ளத்தில் தள்ளிடும்.
என்னோட மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். நான் நல்லவன், நல்லதை தான் செய்வேன், நல்லதை தான் செய்ய போறேன். எனக்கு அதுக்கான தகுதி இருக்கு. பட் வேலை பண்ணும்போது என்னவோ தெரியல, அதுல தோத்துடுறேன். இப்ப நீங்க அகங்காரத்தை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த அகங்காரம் காரணமா நான் எதையும் சாதிக்கக்கூடியவன், எல்லாம் தெரியும், நான் திறமைசாலிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதோட ஊற்றுகள் எனக்குள்ளேயே இருக்கு. இதுதான் என்னோட எல்லா தோல்விகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் காரணமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமாமா? இதுக்கும் மேலேயும் ஒரு நிலை இருக்கு. நான் தான் பெரியவன்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. என் அளவுக்கு தகுதி உள்ளவன் இந்த சுத்து வட்டாரத்திலேயே கிடையாது, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே கிடையாது அப்படின்னு. இதை தவிர உங்க கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறவங்களையும் அவங்களோட சின்ன சின்ன தப்புகளையும் பார்த்து நீங்க அவங்கள திட்டுறீங்க. அவங்கள பெருசா இன்சல்ட் பண்ணி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க. அதுக்கு முடிவு வேற மாதிரி தான் இருக்கும். உங்க அகங்காரத்தோட பலன் உங்க கை மேலேயே கிடைக்கும். அடுத்தவங்க வருத்தப்படுற மாதிரி நீங்களும் அந்த நேரத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதை தவிர வேற வழி கிடையாது. இந்த நிலைமையில நான் என்ன பண்ணணுங்கிறத தயவு செஞ்சு எனக்கு தெளிவுபடுத்துங்க. எனக்குள்ள அகங்காரம் நீங்க எனக்கு வழி சொல்லுங்க. இதுல கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியதே கிடையாது. உங்க தகுதி தான் உங்களுடைய கிஃப்ட். அது உங்க முயற்சியால உங்களுக்கு கிடைக்கல. அது வெறுக்கிறதுல அர்த்தமும் கிடையாது. நீங்க படிப்புல புலியா இருக்கலாம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும். உங்க மெமரி பவர் நல்லா இருக்கிறது தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். படிப்புல உங்களுக்கு வெற்றியும் அமையும். இதுல கர்வத்துக்கு எதுக்கு நீங்க தேவையில்லாம இடம் கொடுக்குறீங்க? எதெல்லாம் அகங்காரத்தை தூண்டுதோ அதெல்லாமே உங்களை தோல்விக்கு கொண்டு போகும். அதை நீங்க மறந்துடாதீங்க. ஒரு காலத்துல லங்கேஸ்வரன் ராவணனோட நாடு அவனோட கர்வத்தால தான் அழிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இத வெறும் கதையா நினைக்காதீங்க. ராவணனுக்கே இந்த கதின்னா அப்புறம் மத்தவங்களோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. யோசிங்க. அதனால நீங்க கர்வத்தை விட்டுடுங்க. நம்ம கடமையை நிறைவேற்றணுங்கிற ஃபீலிங்ஸோட மட்டும் அதை நீங்க செய்யுங்க. உங்களுடைய தகுதியால கிடைக்கக்கூடிய லாபத்தை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். அகங்காரத்தோட அதை நீங்க இணைக்காதீங்க. இதை தவிர இன்னொரு மேட்டரும் இருக்கு. நான் எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்லோ. என் பாஸ் என்னை வற்புறுத்தி என்னை ஸ்பீடா செயல்பட சொல்றாரு. ஸ்பீடா செய்யும் போது அது தப்பாயிடுது. நான் அந்த வேலையை ஸ்பீடா செஞ்சாதான் என்னால அதுல சக்சஸ் ஆக முடியும். இதுக்கு காரணமா இருக்கிற என்னோட தன்மையை நான் எப்படி திருத்திக்கிறது? ஒன்னும் செய்யாதீங்க. திருத்தினீங்கன்னா அது திரிஞ்சு போயிடும். வீட்ல பாயசம் திரட்டிப்பால் ஆகிற மாதிரி. நீங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல முடிவெடுக்க ஆரம்பிங்க. அதுபடி வேகமா செயல்படுங்க. முடிவுதான் முக்கியம், செயல்பாடு கிடையாது. முடிவு பண்ணி நீங்க செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க செயல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் வந்து உங்க ஸ்பீடு அதிகரிக்கும். வேற எதுவும் செய்யாதீங்க. அது வீண் தொல்லைகளை தான் உங்களுக்கு கொடுக்கும். மனசுல உள்ளுக்குள்ள ஒரு முடிவை நீங்க எடுங்க. இனிமே செயல்பாட்டை கொஞ்சம் வேகமா செய்யணும்னு ஆரம்பிங்க. நான் எந்த வேலையை செஞ்சாலும் அது அடுத்தவங்களுக்கு திருப்திகரமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்னு நினைச்சா கூட நான் செஞ்சு கொடுக்கிற வேலைகள் மற்றவங்களுக்கு தப்பாவோ குறைவாவோ அபத்த களஞ்சியமாவோ பட்டுக்கிட்டே இருக்கும். நான் உள்ளூர எல்லா வேலையும் நியாயமா ரொம்ப கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு தான் முடிவெடுப்பேன். நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் அது தப்பாவே போய் முடியுது. அதனால மற்றவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க. ஆனா நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் அது ஏன் பிரச்சனையிலேயே போய் முடியுது? உள்ளூர செய்யறதுக்கும் வெளி உலகத்துக்கும் நிச்சயம் சம்பந்தம் கிடையாது. வெளி உலக செயல்பாடுகள் என் பாவ கர்மவினை தான் படாத பாடுபடுத்துதுன்னு நினைச்சிட்டா அந்த ஃபீலிங் கரெக்டானதா இருக்குமாமா? அதுவும் ஒரு விதத்துல சரிதான். உள் விஷயத்தை வெளியில கொண்டு வராதீங்க, வெளி விஷயத்தை நீங்க உள்ளுக்கு கொண்டு வராதீங்க. உள்ளூர உங்களுக்கு ரொம்ப நல்ல காரியம் செய்யணுங்கிற எண்ணத்துல மாறுதல் ஏற்படக்கூடாது. பாவ கர்ம வினைகள் தலை தூக்கும் போது உங்களோட இடையூறுகள் நியாயமானதான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். புண்ணியத்தையும் பாவத்தையும் நாம நமக்குள்ள புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஆனா ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, நடக்கிறது எதுவா இருந்தாலும் அது வெற்றியோ தோல்வியோ அதுல நமக்கு நியாயம் இருக்கணும். நம்ம கர்ம வினையோட பலன்தான். நீங்க அதை ஏத்துக்கணும்.
இப்ப பலமுறை என்னோட தோல்விகள் காரணமா என்னோட பாஸ் என்ன திட்டுறாரு. அவர் வருத்தப்படுறாருங்கிறதுனால நான் வருத்தப்படுறேன். நான் என்ன கஷ்டப்பட்டாவது அவர் சொல்ற வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்டான டயத்துல செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்குள்ள ஒரு குரல் இது பாவ கர்மத்துக்குள்ள வெளிப்பாடுன்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிறது சரிதானா? அதுதான் விதி, அதுதான் என்னோட நியாயம்னு ஏத்துக்கிறது சரிதானா? அப்படி செய்யலாமா? அப்படித்தான் நீங்க செய்யணும். இல்லனா நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாட்டிக்குவீங்க. அது கரெக்ட் தாமா. எனக்கு எப்பவும் தோல்வி தான் வருது. நான் எவ்வளவு பண்ணாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வருது. நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் செட் ஆயிடுச்சு. எவ்வளவோ தூரத்துக்கு மேல உங்களுக்கு தோல்விகள் மேல தோல்விகளா தான் வந்துகிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிறவங்க உங்களை குறை சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க. இவன் யூஸ்லெஸ், இவன் அறிவில்லாதவன், விஷயத்த புரிஞ்சுக்காம கெடுத்துட்டானே, ஒழுங்கா செஞ்சிருந்தா அவனுக்கு நிச்சயமா நன்மை கிடைச்சிருக்கும், இவனுக்கு இவ்வளவுதான் புத்தி சொல்லி பிரயோஜனம் கிடையாது, இவன் அடம் பிடிக்கிறதுனால தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள் மாறி மாறி உங்களுடைய காதுல விழுந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுடைய காதுல விழ ஆரம்பிக்கும்போது மூளையில தவறான எண்ணங்கள் ஏற்படும். உண்மையிலேயே நான் யூஸ்லெஸ் தான், உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது, மற்றவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, இனிமே ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டிப்ரெஷனில் இறங்கிடுவீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் போயிடும். அதை தவிர உங்கள் கான்ஃபிடென்ட்டில் இல்லாத பல தவறான செயல்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதுக்கு வெளி உலக தொடர்போடையோ இல்லை வெளி உலக மனுஷங்களோடையோ அவங்களுடைய திட்டுக்களும் வசை வார்த்தைகளும் உங்களை பாதிச்சதுன்னு சொன்னால், உங்களை டிப்ரெஷனுக்கு இழுத்துட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் இதனாலெல்லாம் பாதிப்படையக்கூடாது. அப்போதான் உங்களுக்கு இது பாவ கர்மத்தோட தோல்வி தான். எனக்கு கொஞ்ச நாள் நிலைமை மாறணும், வெற்றி அடையணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதுவும் சீக்கிரத்திலே வர ஆரம்பிக்கும். ஒரு பழமொழி உண்டு, கையில் காசு இல்லாதவனை அறிவியலி, அறிவில்லாதவன்னு சொல்லுவாங்க. பணம் இருக்கிற முட்டாளை கூட அறிவாளின்னு சொல்லுவாங்க. இப்படி பணம் உள்ளவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு, மற்றவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்னோட வாழ்க்கையில இது உல்டாவா இருக்கு. நான் காலேஜ்ல படிக்கும்போது நல்ல ஸ்டூடெண்ட்னு நினைச்சு எல்லாரும் என்ன புகழ்வாங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிலைமை தலைகீழா மாறி போச்சு. என்னை எல்லாரும் மக்கு பிளாஸ்டரின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பிராக்டிக்கல் வேற, தியரி வேற. தியரியால திறமசாலியா இருக்கலாம், ஆனால் பிராக்டிக்கலால ஜீரோவாக தான் இருப்பாங்க. பிராக்டிக்கலாக வாழ்க்கையும் கற்றுக்கணும். அதுதான் வருங்கால வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கும். படிக்கிற காலத்தில் இந்த நிலைமை நம்மளுக்கு வேற மாதிரியா இருக்கும், ஆனால் பரந்த உலகத்தில் பிராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுல இன்னொரு மேட்டரும் இருக்கு. என்னால எதிரையும் சீக்கிரமா டிசிஷன் எடுக்கவே முடியல. அதுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு வேவரிங் மைண்டா இருக்கு. எது செஞ்சா சரியா இருக்குங்கிற குழப்பத்திலேயே நான் தப்பு பண்ணிடுறேன். அப்ப இதுக்கு பதிலா வேற மாதிரியா செஞ்சா நல்லா இருக்குமோன்னு தோணுது. பட் தவறுகள் நடக்கும்போது பாவ கர்ம வினைகள் தான் என்னை வந்து தள்ளிடுதுன்னு தெரியுது. ஓகே, நீங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணா பொழைச்சிக்குவீங்க. அதுல மாற்றம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு உண்டான வழி. நன்றிமா, என்னோட குழப்பங்களை தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. யூ ஆர் வெல்கம். ஒரு கேள்வி வந்திருக்கு, ஜெசுபாய்ங்கிறவரோட கேள்வி. நான் 10 வருஷமா எது செஞ்சாலும் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்நாள் பூரா தோல்விக்கு மேல தோல்வி தான் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் கடனாளியா ஆயிட்டேன். நான் கடனை எப்படி அடைக்கிறது? அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஜெய் சச்சிதானந்தா. ஜெசுபாய், எப்போ கடன் அடையும்னு கேக்குறீங்களே, நாங்க ஆரோடம் சொல்றது இல்ல. ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கின கடனை கொடுக்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடனை வாங்கிட்டு இருக்கேன். இப்படி மேலும் மேலும் கடனாளி ஆகிறதுனால எப்படியா இருந்தாலும் கடனை அடைக்கிற வேலையில நீங்க மும்முரமா இருக்கணும். தொழில லாபம் இல்லைன்னா வெளியில வேலைக்கு போங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருங்க. அப்பதான் உங்களுக்கு கடனை அடைக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஆமாமா, அப்படிதான் நான் இன்னி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கின கடனை அடைக்க இன்னொருத்தர்கிட்டேருந்து கடனை வாங்கினேன். கடன் மேலுக்கு மேலே எனக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்படி 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு பைசா கூட சம்பாதிக்கல. எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன். பிஸ்னஸில் சக்ஸஸையே பார்த்ததில்ல.
ஒரு பைசா லாபம் கூட பார்த்ததில்ல. சப்ளையர் சரக்கு கொடுக்கும்போது உன்னை நம்பி தான் கொடுக்குறோம், நீ எப்போ பணம் கொடுக்க போறேன்னு கேட்குறாங்க. சில நேரம் 20 நாள், சில நேரம் 1 மாசம்னு லேட்டாக தான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு காலமா இதை சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இதை நீங்க சாதிக்க கூடாதா? எப்படியாவது உங்களுக்கு சக்சஸ் வந்து தீரும். நான் அந்த நினைப்போட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே செய்யுங்க, தைரியத்தை மட்டும் தளர விட்டுறாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தைரியமா ஒர்க் பண்ண பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். அந்த சக்சஸ் தான் என்னைக்கு கிடைக்கும் கேக்குறேன். கிடைக்கும். எப்போ கிடைக்கும் சொல்லுங்க. எவ்ரிடே இஸ் நாட் சண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க நேரமும் மாறும், உங்க கோபமும் மாறும். இங்க வந்ததுல எனக்கு மன அமைதி அது கிடைச்சிருக்கு. போதும் இல்லையா? சந்தோஷமா இருக்கு. ஆனந்தமா இருந்தாலே அதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நான் கவலைப்படுறது இல்லைங்க. தைரியமா இருங்க, அது போதும். மத்தவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு மனசுல எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒன்னு டிசைட் பண்ணுங்க, கடனாளியா இருந்து மட்டும் நீங்க சாக கூடாது. என் கொள்கையும் அதாம்மா, நான் கடனாளியா சாக விரும்பல. உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க, உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். ஜெய் சச்சிதானந்தம்மா, நீங்க வெற்றி தோல்வியை பத்தி இப்ப பேசின விஷயத்துக்கு நான் வரேன். இதுல சில முரண்பாடுகள் இருக்கிறதா ஃபீல் பண்றேன். கீதையில பகவான் கிருஷ்ணர் கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லியிருக்காரு. இதுல நம்ம வெற்றி தோல்விய எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரு பலனை எதிர்பார்க்காதன்னு தானே சொன்னாரு. வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதோட பலனுக்காக ஆசைப்படக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்காக தான் நீங்க உழைக்கிறாங்க, இல்லைன்னா யாராவது வேலை செய்வாங்களா? தோல்விக்காக யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதோட வெற்றிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டானிக் மாதிரி. ஆனா எல்லாருக்கும் வெற்றி மட்டும்தான் கிடைக்குதா? தோல்வியும் கிடைக்கிறது இல்லையா? தோல்வியும் வருதுமா. இப்போ அதுக்குள்ள பலன் கிடைக்கிது, அது வெற்றியாவும் இருக்கலாம், இல்ல தோல்வியாவும் இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஆசாபாசங்கள்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருந்தா அதை நீங்க நிச்சயமா அழிச்சிடணும். வந்தது எதுவா இருந்தாலும் அதை நீங்க ஏத்துக்கிறதுக்கு தைரியமா இருக்கணும். முதல்லயே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல, முடிவு நெருங்கும் போதுதான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஒரு வேலையை செய்யும் போது யாரா இருந்தாலும் அதனுடைய லாபத்தை கணக்கு பண்ணிட்டு தான் செய்வாங்க. ஆரம்பத்துலேருந்து வீட்டில், வெளியில, ஸ்கூல்ல, மற்ற எல்லா இடங்களையும் இதே படிப்பினை தான் கிடைச்சது. இந்த ரேஸ் இருக்கிற பட்சத்தில் இதில் ஜெயிச்சு தான் ஆகணும். இதில் வெற்றி அடையணுங்கிற ஃபீலிங், எந்த வேலை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கணுங்கிற ஆவல்ல என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமாம்மா? வெற்றிக்காக செயல்பட ஆரம்பிச்சு அது தோல்வியில் முடியும் போது எனக்குள்ள தப்பான எண்ணங்கள் உருவாகிடுது. அதனால நான் மற்றவங்கள அடிக்கிறது இல்லை, துன்புறுத்துறது இல்லை. நான் எனக்காக பேர் வரணும், புகழ் வரணும்னு தான் ஆசைப்படுறேன். இதுதான் வெற்றிகளுக்கு உண்டான அடிப்படையா மாறிக்கிட்டே வருது. வாழ்க்கையில வெற்றினா ஆக்சுவலா என்ன? அது வெற்றினா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பொட்டி நிறைய பணம் இருக்கலாம், அதனால எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனா நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றது? நிம்மதி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயம் எதுவுமே கிடைக்காது. புரிஞ்சுதாப்பா? நாம வெற்றி பாதையில ஓடிட்டு இருக்கும் போது மனசுல அமைதி கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? எங்க இருந்து கிடைக்கும்? ரேஸ் கோர்ஸ்ல ஓடுற குதிரைங்க எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாத்தீங்கல்ல. அதுக்கு பிரைஸ் விழுந்தா யாருக்கோ போகுது? ஒருத்தருக்கா இல்ல எல்லாருக்குமே கிடைக்குதா? ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. முதல்ல பரிசு ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்குது, மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் பாவம் மனசு கஷ்டம்தான், மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா வாழ்க்கையை மட்டும் நீங்க ரேஸ் கோர்ஸா மாத்திக்க கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் கோர்ஸ் கிடையாது. எல்லாத்துலயும் ஓட்டணும் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களால என்ன ஸ்பீடு முடியுமோ அந்த ஸ்பீட்ல மட்டும் நீங்க போங்க. ஆனாலும் நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். மறந்து போய் கூட உட்காரக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ரேஸ் கோர்ஸ்ல ஓடுற மாதிரியான ஓட்டமும் தப்பு, இப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பேன்னு அடம் பிடிக்கிறதும் ஒரு தப்பான விஷயம். ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஓட்டத்துல இருக்கணும், ஆனா வாழ்க்கையில எது நடந்தாலும் அது சரியானதாவே இருக்கணும். அம்மா, இந்த வெற்றிங்கிறது அதை நம்ம வாழ்க்கையில கிடைச்ச சந்தோஷம்னு எடுத்துக்கலாமா? அதாவது நாம எந்த வேலையில இருந்தாலும் சம்பளம் 2000மோ 10,000மோ இல்ல 20,000மோ 2 லட்சமோ, ஆனா எதுல நமக்கு சந்தோஷம் கிடைக்குதோ, அமைதி கிடைக்குதோ, அந்த டயத்துல நாம இதுதான் வெற்றிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அதுக்குதான் ஒரு லிமிட்டுங்கிறதே கிடையாதே. அப்படியே நீங்க அதுக்கு ஒரு லிமிட் வச்சாலும் அது அப்படி லிமிட்லயே இருக்காது.
போய்கிட்டே இருக்குமே தவிர அது நிக்காது. 2000 போனா 20,000 வரும், அது போனா 2 லட்சம் வரும், அதுவும் போனா 20 லட்சம் வரும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இதை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வருது? எண்டுங்கிறது நம்மளோட கையில தானே இருக்கு. அது என்ன நடந்தாலும் சரி, அது கரெக்ட் தான். நமக்குன்னு கிடைச்சா அது கரெக்ட் தான் ஏத்துக்கணும். உங்க பாட்டுக்கு நீங்க வேலையை பண்ணுங்க. இதுல இன்னொரு கான்ஃப்ளிக்கும் இருக்கு. இப்ப நாம ஒரு காரியத்தை முழு மனசோட செஞ்சாலும் முழு முயற்சியோட செஞ்சாலும் சரி, தோல்விதான் மிஞ்சுது. அதோட அக்கம் பக்கத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம கூட வந்தவங்க எல்லாம் முன்னேறிடுறத பார்க்கும்போது நம்ம ரொம்ப பின்னால எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளோட லட்சியன்றத, அதாவது பேர் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறது, இந்த டயத்துல நாம இந்த சிந்தனையை விட்டுட்டு வேற சிந்தனைக்கு போயிடுறோம். இதை நாம பார்க்கும்போது நம்மளோட 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டது வேஸ்டா போயிடுச்சோன்னு தோணுது. அந்த சமயத்துல என்ன செய்யறதுமா? அந்த மாதிரி நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்கு வெற்றியான்னு நினைக்காதீங்க. இந்த கம்பேரிசன் மட்டும் நீங்க பண்ணாதீங்க. இப்ப நாம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. மனசுல ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த சிந்தனையோட மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா போதும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூமா.